இன்றைக்கி ஈவினிங்கு எப்பயும் போல் ஸ்நாக்ஸ் பண்ணாமல் பாப்கார்ன் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது மாதிரி கடைகளில் கிடைக்குங்க, காஞ்ச சோளம் கிடைக்கும். இது மாதிரி காஞ்ச சோளத்தை வாங்கி வச்சுக்கலாங்க வீட்டில். நம்ம நினைக்கிறப்போ பாப்கார்ன் பொரிச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா வருங்க பாப்கார்ன். கடைகளில் எப்படி பாப்கார்ன் விற்கிறாங்களோ அதே மாதிரியே பண்ணிடலாம் வீட்லேயும். இந்த பாப்கார்னுக்கு நான் சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதுவே போதுமானது. ஸ்பூனில் இது மாதிரி நெய் ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் பேலன்ஸையும் சுடு எண்ணெயில் காமிச்சு நம்ம பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் விட்டுடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ கார்னையும் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெயோட. இப்போ கார்னில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கார்னை நல்லா உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். பாத்திரத்தில் இருக்கிற சோளம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு பிரித்து வச்சிடலாங்க. ஒரு புறம் கார்ன் நல்லா சூடு ஏறினதும் திருப்பி ஒரு புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம். கார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக நம்ம கரண்டியால் தள்ளி விட்டுறலாங்க இது மாதிரி. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு கார்னை இப்போ பொரிய ஆரம்பிக்குது. இது மாதிரி கார்ன் பொரிய ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு மூடிடலாங்க. குக்கர்லேயும் பாப்கார்ன் பண்ணலாங்க, கடாயிலையும் பாப்கார்ன் பண்ணலாம். நம்ம எல்லா பாத்திரத்துலேயுமே நம்ம பாப்கார்ன் பண்ணலாம். பாப்கார்ன் எல்லாம் கடகடன்னு பொரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க. பாப்கார்ன் பொரிக்கிற பிகினர்ஸ் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இப்போ பாப்கார்ன் பொரியும் போது மூடியில் கொஞ்சமாக நீராவி ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இதனால் பாப்கார்ன் நமுத்து போகணும்னு ஒரு டவுட் இருக்கும். அது நமத்தே போகாதுங்க பாப்கார்ன். பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சதும் பட்டுன்னு நம்ம மூடியை எடுத்துடணுங்க. மூடியில் இருக்கிற தண்ணி பாப்கார்னில் படாத அளவுக்கு. எல்லா பாப்கார்னும் படபடன்னு எல்லாமே பொரிஞ்சிடுச்சிங்க. பேலன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் கார்ன் போட்டோம். பொரிஞ்சதும் நமக்கு நிறைய அளவுக்கு நமக்கு கிடச்சிட்டு பாருங்கள் சூப்பரான பாப்கார்ன். இப்போ சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ பேலன்ஸ் உப்பையும் சேர்த்துக்கலாம் பாப்கார்னுக்கு. நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் பாப்கார்ன் மேலே. ஈரம் இல்லாத மரக்கரண்டியை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாப்கார்னை. இல்லாட்டி மூடி போட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக தியேட்டரில் கிடைக்கிற மாதிரியே பாப்கார்னை வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. கடைகளில் காசு கொடுத்து இனிமேல் பாப்கார்ன் வாங்க வேண்டாங்க. ஈஸியாக சுலபமாக வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. கடைகளில் நம்ம வாங்கி பொரிக்கும் போது கூட ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது சேர்த்துருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சமாக நெய் இது போட்டு ஹெல்த்தியான ஒரு பாப்கார்னாக நம்ம ரெடி பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. மேக்ஸிமம் பாப்கார்ன் எப்பயுமே பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க வீட்டில். குழந்தைங்க கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த பாப்கார்ன் பொரித்து வச்சா 1 வீக் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. நம்ம சுத்தமான எண்ணெயும் சுத்தமான நெய்யும் போடும்போது பாப்கார்ன் கெட்டே போகாது. இது மாதிரி ரொம்ப ஈஸியான 5 நிமிஷத்தில் பண்ணுற ஒரு ரெசிபி தாங்க இந்த பாப்கார்ன். கடைகளில் இனிமேல் காசு செலவழித்து பாப்கார்ன் வாங்க வேண்டாங்க. இது மாதிரி காஞ்ச சோளம் கடைகளில் விற்கிறதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் பட்டையாக விற்கிற சோளத்தை நம்ம வாங்கக்கூடாதுங்க. மணிமணியாக முத்து போல் விற்கிற சோளத்தை தான் நம்ம வாங்கணும். அப்போ தான் நல்லா அந்த கார்ன் பொரிஞ்சு வருங்க நமக்கு. இந்த மாதிரி ஒரு சோளம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாப்கார்னை பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது உப்பு மட்டும் போட்டு கொடுத்தா போதுங்க. பாப்கார்னில் காரம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் பெரியவங்களுக்கு பண்ணும்போது நான் காரம் சேர்த்துப்பேன். குழந்தைங்களுக்கு பண்ணும்போது காரம் சேர்த்துக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம 5 நிமிஷத்தில் சூப்பரான பாப்கார்னை ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரி ஒரு பாப்கார்னை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.